உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஸ்டூடெண்டா? என்ன கேட்டரிங் ஸ்டூடெண்டா? ஆமா சார், ஆமா சார். என்னது கேட்டரிங்கா? கேட்டரிங் தானே வந்திருக்கோம். வாங்க. ஏன் லேட்டு? எனக்கு பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம். எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. சரிங்க சார். சுந்தரமூர்த்தி. ஆ, தெரியுமா? இந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு உங்களுக்கு தெரியாம இருக்குமா சார்? உங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கும். நீங்க நினைச்சாதான் இங்க எல்லாமே நடக்கும். என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்க. நீ நல்லா வருவ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமா, யூனிஃபார்ம் எங்க? ஐயோ சார், ஸ்கூல்ல எப்பயே முடிச்சிட்டோம் சார். ஜோக்கா? இங்க போட வேண்டிய யூனிஃபார்ம் எங்க? ஐயோ, அது யூனிஃபார்ம் போட்டு கிளம்புனா லேட் ஆயிடும். உங்களுக்கு பஞ்சுவாட்டி தான் முக்கியம்னு எங்களுக்கு தெரியும் சார். அதான் இங்க வந்து மாத்திக்கலான்னு. இப்படிதான் இருக்கணும். சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். சீக்கிரம் போங்க. வா 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 வா. என்ன இது? உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? போங்க, வேலைய பாருங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கதிர் கதிர், என்னாச்சு? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? அங்க ஐஸுக்காக நைட்ரஸ் ஆக்சைடு வச்சிருக்காங்க. நைட்ரஸ் ஆக்சைடா? ஆமா. அத பார்வதி சித்தி ஒரு டிஷ்யூல எடுத்துட்டு போயிட்டு மாயா முன்னாடி வைக்க போறாங்களாம். மாயா அதை ஸ்மெல் பண்ணா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. சீனு மாமா கோவப்படுவாருன்னு அவங்க பிளான் பண்றாங்க. பயங்கரமான ஆளா இருக்காங்க. நீ அந்த கேஸ் எப்படியாவது எடுக்க விடாம தடுத்துருப்போ. சீக்கிரம் போ. ஏய், நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அங்க ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் அப்படியே கிடைக்குது பாருங்க. போங்க, போய் எடுத்துட்டு வாங்க ரெண்டு பேரும். சார், ஒர்க் இருக்கு சார். அடாத வேற ஆளு பாப்பாங்க. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. போங்க. சரி, போ. போ. யார ஏமாத்த பாக்குறீங்க? ஸ்ட்ரிக்ட். ஐயோ, டிஷ்யூ பேப்பர் அங்க காணோம். ஐயோ பார்வதி, எங்க போச்சு? கீழே ஏதாவது விழுந்துருச்சா? எங்க போச்சு? ஷோ, என்ன பார்வதி? ச்சே, இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சு. நல்ல வேலை நீ எடுத்துட்ட. இது அந்த பக்கம் டஸ்ட்பின்ல போட்டுரு. கொஞ்ச நேரத்துல எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? சரி, போ. சீனு, ஜூஸ் குடி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீயே குடி. அப்ப எனக்கும் வேண்டாம். என்ன பண்ற? அது கொடு. என்னதானே நாமளே யாருக்கும் தெரியாம வந்திருக்கோம். இங்க வந்து சிரிச்சிட்டு சிரிக்காத, சொல்றது கேளு. நான் சொல்றத கேளுதானா? சிரிக்காத, மாட்டிக்க போறோம். சிரிக்காதான்னு சொல்றேன். என்ன இங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சார், உங்ககிட்ட ஒர்க் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. வேற ஒண்ணு இல்ல. அதெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம்தான்.
அதுக்காக சிரிச்சுட்டே இருக்க கூடாது. போய் வேலையை பாருங்க. போ சிரிச்சுட்டே இருக்க கூடாது, வேலையை பாருங்க. போக நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சரி சார். தயவு செஞ்சு சிரிக்காத, சொல்றத கேளு, நிறுத்து. முடியல. நான் இப்பதான் என்னோட தொழில வளர்ந்துட்டு வரேன். இந்த மாதிரி பாராட்டு எனக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்குது. Hey, speak in English, man. இவன் என்ன ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான்? Thank you. I am very happy. I'm asking you speak in English. You can't understand English. Speak in English. ரொம்ப தான் பண்ற, இருடா வரேன். Hello everyone. I am Mr. Srinivasan's wife. My husband is an aspiring entrepreneur. And recently, he has been achieving great success in his business. And his sales ratings also steadily increasing. And we both are happy about it. This award is definitely motivation for us. And I firmly believe that one day he will become a big successful businessman in this industry. I have great hope for that. Thank you once again. வெல் செட்மா. ஒரு வைஃப் இப்படிதான் இருக்கணும். தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன இன்சல்ட் கூட வந்துடக்கூடாதுன்னு முன்னாடி வந்து அவர் மரியாதையை காப்பாத்துறீங்க. நீங்க அவருக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கீங்க. சீனு, யூ ஆர் வெரி லக்கி. இப்படி ஒரு வைஃப் கிடைச்சிருக்காங்க. இப்படி சப்போர்ட்டிவா ஒரு வைஃப் இருக்கிறப்ப நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். உங்க வைஃப் சொன்ன மாதிரி நீங்க பெரிய பிசினஸ் மேனா வருவீங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துட்டு இருக்கு. அவ நல்ல பேர் வாங்குறா. அண்ணி, சீனுவை பாருங்க, அவளையே ஆச்சரியமா பார்த்துட்டு நிக்கிறான். எனக்கு ஹாப்பியா இருக்கு. Thank you sir. Okay. Thank you ma'am. Thank you sir. வாழ்த்துக்கள் மிஸ்டர் சீனு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.